ஆதாம், ஏவாள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தார்கள். அதனால் தண்டிக்கப்பட்டார்கள். இது அவர்களோடு முடியவில்லை. அவர்களது சந்ததியான நமக்கும் அவர்கள் செய்த பாவம் ஜென்ம பாவமாக பூமியில் பிறந்த அல்லது பிறக்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் கூடவே பிறக்கிறது. ஆனால் இந்த ஜென்ம பாவத்தோடு ஒரு மனிதனாலும் மரணத்தை ஜெயித்து பின்பு சீயோனாகிய நித்தியத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியவில்லை. அதனால் இயேசு நம்முடைய ஜென்ம கரும பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இப்பொழுது உன்னுடைய ஜென்ம கரும பாவத்தை மன்னிக்க இயேசு பலியானார். மரணத்தை முற்றிலும் ஜெயித்தார். இதை முன்கூட்டியே இயேசு தமது சீஷர்களுக்கு முன்னரே அறிவித்தார். அதன்படி உயிர்த்தெழுந்தார். இயேசுவின் மீட்பானது ஆதாம் பாவம் செய்தவுடனே திடீர் என்று ஏற்படுத்தப்பட்ட திட்டம் அல்ல. உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய என்ற வசனத்தின்படி அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்பே அவர் பூமியில் மனிதனை மீட்கும்படி பிறக்க வேண்டும், மனிதனுக்காக அவனின் பாவங்களுக்காக மரிக்க வேண்டும், பின்பு அவர் உயிர்த்தெழ வேண்டும். இந்த திட்டம் முன்பே தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. அதன்படியாகவே நடைபெற்றது. அருமையான தேவாதி தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு பிதாவின் கட்டளைகளை கைக்கொண்டு அவருக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்தபடியால் அவரை தேவன் மரணத்திலிருந்து எழுப்பினார். அதைப்போல தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீயும் செவிக்கொடுப்பாயானால் இயேசுவின் இரகசிய வருகையில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்ற வசனத்தின்படி நீயும் உயிர்த்தெழுவாய். அவருடைய வார்த்தைகளுக்கு செவிக்கொடுப்பாயா? செவிக்கொடுப்பாய் என்றால் நித்தியத்தை சுதந்தரித்துக் கொள்வாய். சுதந்தரித்துக் கொள்ள இயேசு அழைக்கிறார். ஆனபடியால் இனி நாம் மரிக்க வேண்டிய அவசியமில்லை. நம் அப்பா இயேசு மரணத்தை ஜெயித்தபடியினால் இயேசுவின் வசனத்தை கைக்கொண்டால் நாமும் மரிக்க வேண்டிய அவசியமில்லை. ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தைக் காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார்.